ஹாய் எவ்ரிவன். இந்த ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டேலண்ட்லாம் என்னென்ன அண்ட் இந்த ஒரு மந்திரத்தை ஓதும் போது and அதுக்கு பின்னாடி உதிக்கப்படும் பயன்கள்லாம் என்னென்ன, இந்த ஒரு ஓம் இந்த ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா, ஸோ யார் பார்த்தீங்கன்னா இதை தோன்றி வச்சது அண்ட் எதுக்காக தோன்றி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற பல சீக்ரெட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். ஸோ ஃபர்ஸ்ட் ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஹிந்து சமயம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையுமே பயங்கரமா யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு வார்த்தையாகட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸ் உடையது இந்த ஒரு டைம்ல அப்படிதான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஓம் வார்த்தை எங்க தொடங்குச்சு அப்படின்னா நம்ம பிரபஞ்சம். ஸோ அந்த ஒரு காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் பார்வதி காதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டா ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு மந்திரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை. பட் ஆனால் இந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டா அந்த ஒரு டேபிளே பார்த்தீங்கன்னா பயங்கரமா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறது, அதாவது ஜஸ்ட் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். ஸோ இதுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சில பவர்ஃபுல்லான நிறைய திங்ஸ் அமைஞ்சிருக்கு. அதாவது அது என்னன்னா அப்படின்னா இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை ஸோ பிரபஞ்சத்தை சக்தியிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்வாங்க முடியும். இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்றதாகட்டும், ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி அடிச்சு பார்த்தீங்கன்னா கோயில் இது பண்றதாகட்டும், ஸோ பிரபஞ்சத்தோட சக்தியை பார்த்தீங்கன்னா நம்ம உள்வாங்கி அத்தன்மையோடைய அந்த ஆற்றலை பெறுதல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதிகமா இந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு வார்த்தைக்கு ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரொம்ப சீக்கிரட்டா பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காலகட்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வராங்க. சிவன் பார்வதி காதுல ஓதுன ஒரு மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நல்லா மைண்ட் ஏற்றிக்க வேண்டியதுதான். சரி, ஓகேங்க. ஸோ இந்த ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கிற பயன்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா நம்ம பாடி ஃபிட் ஆகட்டும், ஸோ இல்லை பாடி ஃபிட்னஸ் மட்டும் தான் அதிகமாகும். பட் ஆனால் இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறதாகட்டும், ஸோ போகிற போக்கில் ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதாகட்டும் நிறைய யூஸ் இருக்கு. அதாவது ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டையிலிருந்து நாக்கு வரி பார்த்தீங்கன்னா சுழண்டி பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளையும் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சுழண்டி இந்த சவுண்ட் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஓம் அப்படிங்கிறப்ப. ஸோ எல்லா இடத்துலையும் வரும் இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிவன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ற மாதிரி உள்ள இருந்து உள்வாங்கி வர மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் சித்தர்கள், முனிவர்கள், ராட்சசிகள் சத்தியதோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இந்த ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சித்தர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தியானம் பண்றது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. அந்த ஒரு தியானம் டைம்ல சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்றப்ப அந்த ஒரு பிரபஞ்சத்துடைய சக்தியை உள்வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட மனசை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையாக்கிப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பிறரை தீங்கு செய்யறதாகட்டும், ஸோ அது மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா தன்னோட ஆயுள் ரேகை பார்த்தீங்கன்னா இன்னும் நீண்டு அதிகரித்து வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது. அதாவது ஏன் அப்படின்னா ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் சித்தர்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதிகாசமாகட்டும் புராணமாகட்டும் ஸோ நிறைய சொல்லப்படுச்சு இல்லையா. ஸோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை கேட்கிறப்ப பயங்கரமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை டெய்லியும் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணோம்னா நம்ம இப்ப 100 வருஷம் வாழ்றோம்னா என்னடா ஒரு 500 வருஷம் வாழலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்கன்னா ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஒரு 500 வருஷம் மேலேயே பார்த்தீங்கன்னா வாழ்ந்துருக்காங்களாமா. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட சக்தி இழுத்து தன்னோட வலிமையாகட்டும், ஸோ பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய தன்மையாகட்டும் நிறைய ஆற்றல்களை பார்த்தீங்கன்னா உள்வாங்கி தன் மனசுக்குள்ள நல்லா தூய்மைப்படுத்திக்கிட்டு வச்சிருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இன்றளவுமே ஹிந்து விஷயத்துல இருந்துட்டு வருது. எக்ஸாம்பிளுக்கு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய அண்ட் சிவாய நமக அப்படிங்கிற மாதிரி நிறைய மந்திரம் அப்படி சொல்லிட்டு நிறைய இருக்கு இல்லையா. இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தைக்கு உள்ள ஸ்பெஷல் டேலண்ட்ல என்னன்னு அப்படின்னா பி ஆக்டிவ். ஸோ பார்த்தீங்கன்னா தியானம் பண்றப்ப ஆகட்டும், ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணி முடிச்சிட்டு அப்படின்னா பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி சுறுசுறுப்பு தன்மை அதிகமாகும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும், ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.
ஸோ சைக்காலஜிக்கல் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக கிடைக்குமாமா. ஸோ ஒரு மென்டாலிட்டியான சில போர்ஷனுக்கு ஆகட்டும் ஸோ ரொம்ப வீக் ஆகிடும் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த சோர்வுனஸே இருக்காத மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்பு தரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஓடிட்டு வர்றது அண்ட் பச்சை தண்ணியில் குளிக்கிறது. ஸோ இது மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரெயின் ஃப்ரெஷ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு இல்லையா. பட் ஆனால் இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி தியானம் பண்ணவே போதும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சக்தியும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தோட சக்தியுமே பார்த்தீங்கன்னா உள்வாங்கி தன்மையோடய வெளியிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓம் அப்படி சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தைக்கு பவர் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு ஓம் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. பழைய தீய எண்ணங்கள் எல்லாம் மறந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூவான ஒரு திங்ஸை அதாவது ஒரு ஆற்றலை தரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ மிகவும் தங்கம் அண்ட் பொன் போல காக்கப்படும் இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் ஆகட்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஆகட்டும் ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகி பேசப்படுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்துசம் நிறைய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சவுண்ட் இருக்கும் இல்லையா. அண்ட் இதே போல எல்லா மொழியிலையும் இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சவுண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு அமைஞ்சிருக்கு எல்லா மொழியிலையும். அதாவது எப்படி ஹிந்திலாம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுது. பட் ஆனால் அந்த ஒரு ஹிந்திலேயே அந்த உருது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மொழியிலையுமே இந்த ஒரு ஓம் சவுண்டு நாக்கிலிருந்து சுழண்டி வர்றங்காட்டி எல்லாத்துலேயுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பும் ஒரு சூப்பரான ஒரு குறிப்பு அமைஞ்சிருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து பயங்கரமா உச்சரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சத்தோட சக்தியிலிருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு அமைஞ்சிருக்கு. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் இந்த ஒரு குறிப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தியானம் டெய்லியுமே பண்ணிட்டு இருந்தால் ஒரு மேஜிக் நமக்கு கிடைக்குமா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா கீழே விடுவோம் அப்படின்னா அது விழுந்துருமா. ஸோ இது மாதிரி ஒரு பவர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸை சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது மாதிரி எது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். நான் அப்படி பண்ணுறதில்ல. சரி இனிமேல் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க. உடம்பு ஸ்ட்ராங் வலிமை ஜிம்முக்கு போனால் ஸோ எல்லா தன்மையும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் அதாவது இப்போ ஒரு நோய் வருது அப்படின்னா ஸோ அந்த ஒரு மெடிசனுக்கு நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை பார்க்கறதாகட்டும் மெடிக்கல் போகிறதாகட்டும் ஸோ இப்படி பண்ணாமல் இந்த ஒரு ஓம் வார்த்தையினால ரிலாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நிம்மதியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ணிட்டு வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 2 வார்த்தையில நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சிவன் பார்வதி கிட்ட சொன்ன மிகப்பெரிய ஒரு மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ காதுல வந்து தெரியத்தனமா ஊதுன ஒரு மந்திரம். ஸோ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்ன ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெளியே கிட்டத்தட்ட பயங்கர எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி எனிவே ஸோ இந்த ஒரு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சவுண்டை பத்தி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. சரி ஓகேங்க. நாளைக்கு இந்த ஒரு சிவன் எதுக்காக பார்வதி கிட்ட இந்த ஒரு ஓம் மந்திரத்தை ஊதுனாரு ஸோ அதெல்லாம் என்ன அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தட்ஸ் பை.